ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா பாஷ்யம், பேஜ் நம்பர் 281, 27வது ஸ்லோகம், 3வது அத்தியாயம். பிரக்ருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த இடத்துல பகவான் ஆத்ம ஞானத்தை பெற்ற ஒரு ஞானி, சரீர அபிமானத்தை விடுத்த ஒரு ஞானி, ஞான நிஷ்டையில் இருக்கும் ஒரு ஜீவன் முக்தகா கர்மங்களை எப்படி செய்யணும் அப்படின்னு விதிக்கிறார். ஒரு அஞ்ஞானி சரீர அபிமானத்தை கொண்டு ஒரு கர்மத்தை நான் செய்யறேன், எனக்கு இந்த பலன் வேணும், நான் இந்த கர்மத்தை செஞ்சாதான் இந்த பலனை பெற முடியும், கர்ம பலனுக்காக எப்படி ஒரு கர்மத்தை, அது லௌகீக கர்மமாக இருந்தாலும் சரி, வைதீக கர்மமாக இருந்தாலும் சரி, ஸ்ராத்த கர்மமாக இருந்தாலும் சரி, நித்திய கர்மமாக இருந்தாலும் சரி, நைமித்திக கர்மமாக இருந்தாலும் சரி, விகித கர்மமாக இருந்தாலும் சரி, எப்படி அஞ்ஞானி பண்றாங்களோ அதை போலவே இவன் யாரு? சமாஹித சித்தமுடையவன். ஞானி சமாஹித சித்தமுடையவன். ஆனாலும் அவங்க எப்படி கர்மத்தை பண்றாங்களோ அதே மாதிரி இவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாதுங்கிற கட்டளையை விடுக்கிறார். ஞானிக்கு ஒரு கட்டளை ஏன்னா ஏன் கட்டளை என்றால், ஞானி நான் இந்த கர்மத்தை செய்யல, அகம் அகர்த்தா அப்படிங்கிற அறிந்ததற்கு பிறகு, இந்த சரீரம்தான் உடலை செய்து, நான் எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை அப்படிங்கிற அறிவை பெற்ற உடனே அஞ்ஞானியாக இருப்பவங்கிட்ட போய் நீ எந்த ஒரு கர்மத்தையும் செய்ய வேண்டியதில்லை, வகுப்புக்கு மட்டும் வா போதும், நல்லா ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கலாம் வான்னு கூப்பிடக்கூடாது. அவங்க கர்மத்தை செய்வதற்கு தூண்டுவிக்கணும். இப்போ அவங்க கர்மத்தை செய்யறதுக்கு தூண்டணும், மக்களோ உலக மக்களோ சிஷ்யர்களோ கர்மத்தை செஞ்சு ஆகணும். ஒரு க்ஷணங்கூட கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அதை எப்படி செய்யணுங்கிறத இவர் ரோல் மாடலாக இருந்து அவங்க எப்படி கர்ம பலனுக்காக கர்மத்தை செய்கிறாங்களோ அதை போல இவரு மனதுக்குள்ள எல்லாம் தெளிஞ்சிருந்தாலும் அதை எப்படி அவங்க செய்வாங்களோ அதே மாதிரி இவரும் செய்யணும், செய்து அவங்கள ஊக்குவிக்கணும். இவர் ஏன் செய்யணும்? இவர் தான் ரோல் மாடல் ஆயிடுறாரு. ஸோ இவரும் செய்யணும், விட்டுறக்கூடாது. அவங்க எந்த இப்போ அந்த ஞானியா இருக்கவங்க எந்த ஆசிரமத்தில் இருக்காங்களோ அந்த ஆசிரமத்துக்கு இறைவன் என்ன கடமைகளை விகித கர்மமாக வச்சிருக்காரோ அதை இவங்களும் செய்யணும். அது சன்னியாச ஆசிரமா இருந்தாலும் சரி, கிரகஸ்த ஆசிரமா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்த ஆசிரமா இருந்தாலும் சரி, இல்லை பிரம்மச்சரி ஆசிரமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன கடமையை விதிச்சிருக்காரோ அஞ்ஞானிகளுக்கு அதை இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கண்டிஷன் போடுறார். மக்களை குழப்பீராத, கர்மமெல்லாம் தேவையில்லை, கோயில் வழிபாடெல்லாம் தேவையில்லை, சிலை வழிபாடெல்லாம் தேவையில்லை, அறிவுன்னு ஒன்று அறிஞ்சா போதும். தவறு. அதைத்தான் இங்க சொல்றாரு. நீ உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, ஆனா அதை உடனே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அஞ்ஞானியா இருக்கிறவனால நீ புரிஞ்சுத உடனே ஒரே லைன்ல ஒரே நாள்ல புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நீ என்ன பண்ணாத, சாஸ்திரத்தை விலகி இறைவன் கொடுத்த, நான் கொடுத்த, அவர் என்ன சொல்றாரு, நான் கொடுத்த கர்மகாண்டத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீ அறிவு மட்டும் போய் புடி, அறிவுக்கு ஒரு கோயிலை கட்டி அதை மட்டும் டீச் பண்ணு, அப்படி பண்ணிராதேன்னு சொல்றார்.
இன்னைக்கு பர்பஸா அதை பண்றதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு ஏன் காரணங்கிறதையும் சொல்ற. ஏன்னா நீ சத்துவகுணத்திலிருந்து இதை நீ புரிஞ்சுக்கிட்ட. நீயும் கீழே தமோகுணம் ரஜோகுணத்துல தாண்டி உன்னோட முயற்சியினால நீ சத்துவகுணத்துல அந்த அறிவுல போய் நின்னுட்ட. ஆனா இருக்கிறவங்கள எந்த குணத்தில் இருப்பாங்க? தமோ குணத்திலும் இருக்கலாம், ரஜோ குணத்திலும் இருக்கலாம், ஏன் சத்துவ குணத்திலும் இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்றேன். அதெல்லாம் சில பேர்த்துக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடும், பல பேர்த்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா ரஜோ குணத்துல தமோ குணத்தில் இருக்கவங்கனால எடுத்தொன்னே இறைவன் கொடுத்த வழியில போகாம நான் கண்டுபிடிச்சுன்னு ஒரு வழியில கூட்டிட்டு போகும்போது முற்றிலும் சொதப்பல். இறைவன் என்ன சொல்றாரு? நீ தமோ குணத்தில் இருக்கிறியா, ஓகே, உன்னை இந்த வழிபாடு பண்ணு. தீச்சட்டி தூக்குறியா, நடந்து போறியா, போ, தப்பே கிடையாது. ஏன்னா உனக்கு அதுதான், உன்னோட குணத்துக்கு அதுதான் ஏற்புடையது, தப்பே கிடையாது, செய்ய. எப்படியோ பக்திக்குள்ள வந்தீங்கன்னா சரி. அப்புறம் நீ ரஜோகுணத்துக்குள்ள வந்துறியா, இப்படி செய். தமோகுணம் ரஜோகுணத்துக்கும் தமோகுணத்து வழிபாடுகள் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் சத்துவகுண வழிபாடுகள். ஆனா இறைவன் அதை செய்ய சொல்றாரு, ஏத்துக்கிறாரு. இறைவனே ஏத்துக்கும் போது நாம யாருங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு? இந்த வழிபாடு தப்பு, அந்த வழிபாடு தப்பு, அது தேவையில்லை, இது தேவையில்லை, எல்லாமே தேவை. அவங்களுடைய குண விபாகம், அந்த வேர்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குண விபாகத்தை பொறுத்துதான் கர்ம விபாகம் இருக்கும். இப்ப குண விபாகம் அப்படின்னா குணத்தில் பிரிவு. எது? சத்துவகுண பிரிடாமனா பார்த்திருக்கோம். சத்துவகுண பிரிடாமினன்ட் பீப்புள்னா யாரு? ரஜோகுணம். எல்லாத்துக்குள்ளயும் 3 குணம் இருக்கும். பிரிடாமினன்சியா சத்துவகுணம் 70%, ஒரு 20%, ரஜோகுணம் ஒரு 10%, தமோகுணம் இருந்தா அவங்க சாத்விகா பீப்புள். ரஜோகுணம் அதிகமா இருந்து சத்துவகுணம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அவங்களாம் க்ஷத்திரியர்கள், நாட் பிராமணாஸ். அவங்களுக்கு உண்டான கர்மங்கள் அது மாதிரி. ரஜோகுணம் தமோகுணம் பிரிடாமினன்ட் ஆகி ரஜோகுணம் சத்துவகுணம் கொஞ்சம் இதா இருந்தா அவங்கெல்லாம் சூத்ர பீப்புள். ஸோ அவங்கவுங்க இது எப்படி பிறக்கிறாங்க? அடுத்த கேள்வி. ஏங்க சில பேர் இப்படி பிரிடாமினண்டா பிறக்கிறாங்க? ஒரு அம்மா சத்துவகுண பிரிடாமினண்டா இருந்தா குழந்தை சத்துவகுண பிரிடாமினண்டா பிறக்கணுங்கிற கண்டிஷனே கிடையாது. ஏன்? அந்த குழந்தை அந்த பூர்வ ஜென்மத்துல என்னென்ன பண்ணுச்சோ அது தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய சுபாவம் அமையும். சத்துவகுணத்துல அம்மா தமோ குணத்துல இருக்கலாம், குழந்தை சத்துவகுணத்துல பிறக்கலாம். நோ, இதுல ஜீனு ஜெனட்டிக்கு அதெல்லாம் எதுங்க பேச முடியாது. ஹெரிடிட்டி அப்பெல்லாம் எதுவுமே இங்க முடியாது. அந்தந்த குணம் அது மாறுபாடு. குடும்பத்துல பாத்தீங்கன்னா 4 பேர், அதனால டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்பத்துக்குள்ள ஏன் வருது? அம்மா ஒரு குணத்தில் இருப்பாங்க, அப்பா ஒரு குணத்தில் இருப்பாங்க, பையன் ஒரு குணத்துல, வரப்போற மருமக ஒண்ணு, பேரன் எல்லாம் அதோட குணத்துக்குள்ளதான், விபாகத்தோடு தான் ஒரு குடும்பம் ஒண்ணு சேர்ந்து வாழணும். கூட்டு குடும்பங்கிறது ஒரு குணத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ அப்போ அவங்க உங்களுக்கு அந்தந்த வழிபாடு செய்ய. அப்ப என்ன பண்ணாத ஞானியானவன்? சொசைட்டியை குழப்பிராத. எப்பவோ சொல்லி வச்சுட்டு குழப்புவாங்கன்னு தெரிஞ்சதை சொல்லிட்டாரு அவரு. குழப்பிராத. அவங்க நான் என்ன சொல்லி இருக்கணும் அதை விட்டு நீ உன்னை கண்டுபிடிச்சு நீ இதையே பண்ணுன்னு சொல்லாத. உன்னுடைய சிஸ்டத்துக்கு அவங்கள கொண்டு வர முயற்சி செய்யாத. தனி மனித முயற்சியில் வருகிற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் சுத்தப்படாது. நான் சொல்லி வச்சிருக்கேன்ல, அந்த மெத்தட்ல கத்துக்கிட்டு கொண்டு சேர்த்து உன்னுடைய ஓன் கொண்டு சேர்த்தாத. வழிபாடுகள் தேவையில்லைனோ இந்த உனக்கு தோணுன விதத்தை ஜனங்கிட்ட புகுத்தாத. அதைத்தான் எம்பசைஸ் பண்ணி சொல்ற. இப்ப இந்த கம்மிங் டு திஸ் ஸ்லோகா, இந்த ஏரியால தான் நம்ம பகவத்கீதை இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு? பிரகிருதேகே, பிரகிருதி அல்லது மாயினுடைய குணைகி குணங்களாகிய இந்திரங்களாலேயே அநேக விதமாக கிரியமானானி, ஒரு கர்மம் எப்படி நடைபெறுகிறது அழகா சொல்றார். அவங்க உங்களுக்கு குணத்துக்கு தகுந்த மாதிரிதான் குண விபாகம் டிசைட்ஸ் கர்ம விபாகம். குணத்தின் வேறுபாடு இருப்பதால் கர்மத்திலும் வேறுபாடு இருக்கும். குண விபாகம் டிசைட்ஸ் கர்ம விபாகம். சத்தோ குண பிரடாமனட்டா இருக்கனுடைய கர்மம் வேறதான், ரஜோகுண பிரதானமா இருக்கனுடைய செயல்பாடுகள் வேறதான், தமோ குண பிரடாமனட்டா இருக்கனுடைய கர்மங்கள் வேறையாத்தான் இருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சது அதா இருக்கும். ஏன் வேறையா பண்றாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சு நான் சத்துவகுண பிரிடாமினன்ட், எனக்கு இந்த கர்மம் தான் செய்யணுங்க. அவங்க இயற்கையா சுபாவமாக சில கர்மங்கள் பிடிக்கும். அந்த எந்த கர்மம் பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா குணம் டிசைட்ஸ் லைக்னு. எனக்கு இது லைக், ஐ லைக் திஸ் கர்மா, ஐ லைக் திஸ் கர்மான்னு ஒருத்தர் சொல்றான் பாத்தீங்களா? அந்த லைக், லவ் ஃபார் கர்மான்னு ஒண்ணு இருக்கும்.
அது எதை வச்சு அவன் லைக், அதுக்கு ஒரு காரியம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அவனுக்கு அது பிடிக்குது, ஏன் ஒருத்தருக்கு அந்த கர்மம் பிடிக்குது, டீச்சிங் ஏன் ஒருத்தருக்கு பிடிக்குது, ஏன் ஒருத்தருக்கு ஐடி பிடிக்குது, ஏன் ஒருத்தருக்கு பிசிக்கல் ஒர்க் பண்றதுனா பிடிக்குது அப்படின்னா அவங்கவுங்க குணம். எனக்கு அது பிடிக்குதுன்னு ஒருத்தன் சொல்லுவான். அண்ணனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், தம்பிக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், அப்பாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். அப்போ ஏன் 3 பேர் இப்படி மாறுபடுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க கர்ம குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களை லைக்கிங்ஸே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைய நீ இங்கதான் இந்த ஃபீல்டுக்கு தான் வரணும்னு நம்மளால ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள குணம் என்ன நமக்கு தெரிஞ்சாலுமே அவனுடைய லைக்கிங்ஸ் நம்மளுடைய இதுதான் ஒயிட் காலர் ஜாபு, இதுக்கு போனா தான் உனக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக் இப்போ அவங்க என்ன குணத்தோடு இருக்காங்களோ அதற்குண்டான கர்மத்தில் போய் அவங்க சிக்கும் போது அந்த உள்ள உராய்தல் வராது. அப்படியே அழகா அவங்களுக்குள்ள ஒரு அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும், அந்த ஜாப் அக்செப்டன்ஸ் அப்படியே அழகா வந்துடும். ஏன்னா அவன் குணம் அதுக்கு தகுந்த கர்மம் கிடைச்சிருச்சு. தே ஆர் வெரி லக்கி. பட் வெரி ஃபியூ தான் இவங்களுக்கு அது கிடைக்குது. ஏன்னா நாம முடிவெடுக்கிறது குணத்தை வச்சு முடிவெடுக்கிறது இல்லை, காசு மனத்தை வச்சு முடிவெடுத்துறோம். அப்ப என்ன ஆகுது, அங்க உரைதல், ப்ரெஷர், டென்ஷன். அவன் உடல் வருத்தருக்கு சனிக்கிழமை வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்றாடா அப்படி என்ஜாய் பண்ணி. ஏன்னா ப்ரெஷர். ஏன் அவனுக்கு அந்த கர்மம் இன்ஃபோர்ஸ்ல உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுடைய குணம் வேற, அவன் ஜாப் வேற. அதனாலதான் 2 நாள் ஒரு நாளுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்து நான் மறுபடியும் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்றது. இட் ஷோஸ் த பிரஷர். அதை விட அதிகமாக கர்மத்தை யார் செய்வாங்க தெரியுங்களா, அவனுடைய குணத்துக்கு தகுந்தமான ஒரு கர்மத்தை தேர்ந்தெடுத்துட்டானா அவனுக்கு உடல் வலியோ பிரஷரோ ஏற்படாது. ஐ லவ் டு டூ தட். 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி காலைல 3 மணிக்கு எந்திரிச்சால் பிரிஸ்கா எந்திரிப்பாரு. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரெஸ்ட் வேணுங்கிற வார்த்தை உங்களுக்கு வாயிலே வராது. ஏன்னா பிகாஸ் தே லவ் தட் ஜாப். இப்போ கிரிக்கெட் பிளேயர் டிசைட் பண்ணி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடியில் உட்காந்துருக்கவங்க அதிகமாக உடல் உழைப்பு கொடுக்குறாங்க. மென்டல் ஒர்க் எதா வேணா எடுத்துக்கங்க. ஒரு கிரிக்கெட் ஃபீல்டில் ஒரு பிளேயர் விளையாண்டு பழகிட்டு இருக்காரு, ஐடி கம்பெனியில் ஒருத்தர் இருக்காரு. அந்த கிரிக்கெட் பிளேயர் ஞாயிற்றுக்கிழமையான நான் போய் பாரில் படுத்திருப்பேன் அப்படின்னா அவன் கிரிக்கெட் பிளேயராக இருக்க முடியுமா? அவங்க ஏன் போகிறது இல்லாத? பிகாஸ் தே லவ் தட். லவ் ஆகி வந்திருந்தா பணத்துக்காக வராமல் கிரிக்கெட் தனக்கு பிடிச்சதான ஒரு தொழிலா அவன் பாருங்க எந்த அடாவடிக்கும் போக மாட்டார். ஆனா இந்த ஐடியில் இருக்கவங்க எங்க போறாங்க? பிரஷர். ஏன் பிரஷர்? அவங்க குணம் வேற, கர்மம் செலக்ட் பண்ண கர்மம் வேற. இதைத்தான் நீட்டா சொல்றாரு. உன்னுடைய குண விபாகத்தை பொறுத்து கர்ம விபாகத்தை நாம தான் சூஸ் பண்ணணும். நாம இதை வச்சு நம்ம செலக்ட் பண்றது நம்மளுடைய கர்மத்தை எதை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறோம்? எது 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு கர்மம், நான் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்ற மாதிரி அதுக்கு தான் போகணும். அப்படிங்கும் போது அங்க என்ன நடக்குது? மனதுக்குள்ள ஒரு உராய்தல். அவனுக்கு பிடிச்சது வேற, செய்யறது வேற. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனது நிம்மதியை கம்ப்ளீட்டா இழந்துருது. அதைத்தான் சொல்றாரு. எதனா குணங்களாகி இந்திரங்களாகி அநேக விதமான கிரியமானானி கர்மங்கள் குணத்தை பேஸ் பண்ணி தான் செய்யறோம் ஒருத்தரும் கர்மா. அந்த கர்மங்களை, அப்படி செய்யப்படுகிற கர்மங்களை அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தினால் விவேகமற்றவனை அகம் கர்த்தா இது மன்னியதே. இப்ப இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அவன் என்ன பண்றான்? நான் கர்த்தான்னு தான் அவன். ஒரு அஜ்ஞானி எப்படி கர்மத்தை பண்றான், ஷரீர எப்படி பண்றான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ஒரு அஜ்ஞானி எப்படி கர்மத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த சரீரத்தை அபிமானத்தை கொண்டு, எது பிரஷர் இருக்குது உள்ள, சரீர அபிமானம் ஒண்ணு, குண விபாகம் ஒண்ணு, உள்ள எந்த குணத்துல இருக்காங்கிறத ஒண்ணு டிசைட் பண்ணுது. அடுத்தது அவனுடைய சரீர அபிமானம். அந்த சரீர அபிமானத்தினால் வந்த கான்சிக்வன்சஸ் என்னென்ன? மோகம், குழப்பம், ஆசை, ராகம், துவேஷம். இதெல்லாம் என்னது? அந்த அஜ்ஞானத்தினால் சரீர அபிமானத்தினால் வந்த இது எல்லா பிரச்சனைக்கும் இருக்கான் ஒரு அஜ்ஞானி. குணத்தினுடைய பிரிவினாலேயே ஏதோ ஒரு டாமினண்டா அவன் இருக்கிறான். பிளஸ் அந்த அஜ்ஞானத்தினுடைய விளைவான காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், ராகம், துவேஷம் இது எல்லா பிடியிலே அவன் சிக்கியிருக்கான். அவன் அப்படி அந்த இதுலதான் கர்மத்தை சூஸ் பண்றான். இது எல்லாத்தையும் இதெல்லாம் தான் பேஸ் காரணம். ஒரு கர்மத்தை செய்யறான் அப்படின்னா, ஒரு அஜ்ஞானி ஒரு கர்மத்தை செய்யறான்னா என்னென்ன அஸ்திவாரம் அவனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்குது, எது மூலம் காரணம், அந்த காரியம் வெளியில தெரியுது. என்னென்ன எது காரணமா இருக்குன்னா அவனுடைய குணம், அவனுடைய அஜ்ஞானத்தினுடைய விளைவுகள், காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் இது எல்லாத்தையும் அஸ்திவாரமா வச்சுதான் அவன் ஒரு கர்மத்தை செய்யறான். அது அவனுக்கு பிடிச்சு செய்யறானா அப்படிங்கிறது தானா வருது. இவர் என்ன சொல்றாரு?
சரீர அபிமானத்தினால், அஜ்ஞானத்தினால் மோகம், ஆசை, கர்மம், இது ஏன் காது, இது ஏன் மூக்கு, இந்த காது தனியாக செயல்படக்கூடியது, என் கண்ணுக்கு தனியா ஒரு சக்தி இருக்குது, அது தனியா வேலை செய்து, நாக்குக்கு ஒரு சக்தி, இப்படிதான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அது சக்தி கொண்டு செயல்படுது, இதெல்லாம் என்னுடையது. ஃபர்ஸ்ட் அகங்காரம், அடுத்தது ஏன் காது, ஏன் மூக்குங்கிற மமக்காரம். இந்த அடிப்படையில் தான் அவ கர்மத்தை செய்து கொண்டு நான் செய்கிறேன் என்று நினைக்கிறான். ஒரு அஜ்ஞானி எப்படி நினைக்கிறான், நான் இந்த கர்மத்தை செய்கிறேன். அப்ப சரீர அபிமானம் செய்யும்போது சரீரம் தான் கர்மத்தை பண்ணுது, ஆனா அவன் நினைச்சுக்கிறான் நான் கர்மத்தை செய்கிறேன். அகம் கர்த்தா இது மன்யத்தே. யாரு மன்யத்தே? அஜ்ஞானி மன்யத்தே. இப்ப கமிங் டு பாஷ்யம். பிரகிருதேகே பிரகிருதிஹி பிரதானம் சத்வர தமசாம் குணானாம் சாம்யாவஸ்தா தஸ்யாக பிரகிருதேகே குணைஹி விகாரைஹி காரியகரண ரூபைஹி கிரியமானானி கர்மாணி லௌகிகானி சாஸ்திரியாணி. ரெண்டு கர்மமே, லௌகிக கர்மம், சாஸ்திரிய கர்மம். சர்வசக சர்வ பிரகாரைஹி. பிரகிருதி என்றால் இப்ப நான் விளக்கணம் தான் இங்க வருது. பிரகிருதின்னு என்ன? பிரதானம். சத்துவ ரஜ தமோ த பிரகிருதி. சத்துவ ரஜதம ஆகிய மூன்று குணங்களின் சாமியாவஸ்தை. அப்படின்னா மூன்று குணங்களுடைய கூட்டு, சேர்க்கைன்னு. சாமியா கூட்டு. அந்த பிரகிருதியான முக்குணங்களின் காரிய கரண ரூபமான விகாரங்களிலிருந்து அதை பேஸ் பண்ணித்தான் லௌகீகமான கர்மத்தையும் ஒருத்தர் செய்யறான். சாஸ்திரியமான கர்ம, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஹோமம், யக்னங்கள், வழிபாடுகள், பூஜை, புனஸ்காரம், இது எல்லாத்தையும் கர்மங்களும் செய்யப்படுகின்றன. இதை பேஸ் பண்ணித்தான் அவ செய்யறான். பிரகிருதி பேஸ் பண்ணி அப்படின்னா தன்னுடைய சத்துவ ரஜோ தமோ குணத்தின் அடிப்படையில் பிளஸ் அஜ்ஞானத்தோட விளைவான காமம், குரோதம், ராக, தோஷம், இதையெல்லாம் பேஸ் பண்ணித்தான் ஒரு கர்மத்தை அவன் செய்யறான். அதனாலதான் கர்மத்துல பாத்தீங்கன்னா இத்தனை வேறுபாடு இருக்கும். ஒரே குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒருத்தருக்கு பிடித்த கர்மங்கள்ங்கிறது வேற. அடுத்த பாஷ்யம். அகங்கார விமூடாத்மா காரிய கரண சங்காதாத்ம பிரத்யயக அகங்காரக தேன விவிதம் நானாவிதம் மூட ஆத்மா அந்த கரணம் எஸ்ய சக அயம் காரிய கரண தர்மா காரிய கரணா பீமானி அவித்யா கர்மாணி ஆத்மனி மன்யமானக தத்தத் கர்மணாம் அகம் கர்த்தா இது மன்யதே. தமிழாக்கம். அகங்கார விமூடாத்மா. அகங்காரம்னா நான் சரீரம் என்ற அபிமானத்தை உடைய குழம்பி போன, மூடன்னா குழம்பி போன மோகத்தை உடைய ஆத்மா என்றால் யார்? அது பேர் யாரு கொடுக்கிறார்? அகங்கார விமூடாத்மாங்கிற அர்த்தம் என்னன்னு சங்கரர் விளக்குறார். அவர் யாரை குறிக்கிறார் அகங்கார விமூடாத்மானு? காரிய கரண சங்காதம். காரியம் கரணம் சங்காதம்ங்கிறது இந்த சரீரம். சரீரத்துக்கு உண்டான இன்னொரு வேறு காரிய கரண சங்காதம்னு பேர் இந்த சரீரத்துக்கு பேர். ஏன்? இது எதனால வந்தது? நாம செஞ்ச முன்னால செஞ்சு வச்ச புண்ணிய பாப்பத்தினால தோன்றிய காரியம். காரிய கரண சங்காத ரூப சரீரத்தில் என்ன நினைக்கிறான்? ஆத்ம பாவனை, நான் என்று செய்தலே அகங்காரம். அந்த அகங்காரத்தை உடையவன் விமூடாத்மா. சரீரம் நான்கிற ஆத்ம பாவனை. அந்த அகங்காரத்தினால் என்ன? அகங்காரம் நான் சரீரம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால் பலவிதமான மோகமடைந்த, அதான் சொன்ன கான்சிக்வன்ஸ் ஆஃப் அந்த அகங்காரம். அஜ்ஞானத்தினுடைய கான்சிக்வன்ஸ் தான் அகங்காரம். அகங்காரத்தினுடைய கான்சிக்வன்சஸ் என்னது? மோகம். நீங்க எல்லாமே எழுதிக்கலாம். மோகம், சோகம், காமம், ராகம், துவேஷம், மதம், ஆச்சரியம் எல்லாமே கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட் அகங்காரம். அந்த மோகம் அடைந்த அந்த கரணம், அந்த மாதிரி மனம் எவனுக்கு இருக்குதோ, அஜ்ஞானத்தினால் கவரப்பட்ட மனம் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு பேர் என்னது? விமூடாத்மா. அவனுக்கு தான் இறைவன் என்ன பேர் வச்சிருக்காரு சங்கராச்சாரிய சொல்றாரு. விமூடாத்மானா யாரு? நான் இந்த முட்டாள் திட்டார். அத விமூடாத்மா. நான் இந்த சரீரம்ங்கிற அபிமானத்தினால அந்த அகங்காரத்தினுடைய கான்சிக்வன்ஸ்னால கர்மத்தை செஞ்சிட்டு இருக்கிறவன் விமூடாத்மா. காரிய கரண பிராக்கெட் போடுறாங்க. சரீரம், காரியம், கரணம். அந்த தர்மங்களை தன்னுடைய தர்மங்களாக நினைத்த தேகத்தில் அபிமானம் உள்ள புருஷன்.
ஒரு கர்மம் நடைபெறுதுன்னா நான் செய்யறேன் அப்படிங்கிற அபிமானத்தை உடைய அந்த புருஷன் அவித்யாவசத்தால் ஏற்பட்ட கர்மங்களை, ஒரு கர்மத்தை அவன் ஏன் சூஸ் பண்றான்? அவனுடைய குணம் டிசைட்ஸ் த கர்மா. ஆனா அதுக்கு அவித்யா டிசைட்ஸ் த கர்மா, அவனுடைய மனம் டிசைட்ஸ் த கர்மா. மனம் மீன்ஸ் குணம், அதுதான் கர்மத்தை டிசைட் பண்ணுது. ஆனா இவன் நினைச்சுக்கிறான், நான் கர்மத்தை செய்தேன், இந்த கர்மத்துக்கு நான் கர்த்தா அப்படின்னு இவன் நினைத்துக் கொள்கிறான். தன்னை, தன்னுடைய ஆத்மாவை என்ன நினைச்சுக்கிறான்? கர்த்தா. என்ன தெரியுது இல்ல? அகம் ஆத்மா அக்கர்த்தான்னு தெரியுது இல்ல. நான் இந்த சரீரங்கிற அபிமானம் இருக்கும்போது அந்த சரீரம் எப்படி வேலை செய்யுது? குண விபாக கர்ம விபாக, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்மத்தை உடம்பு செய்யுது, பாடி செய்யுது. அப்படின்னா இட் இஸ் டியூ டு த அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் குணா. அந்த குண விபாகத்தினாலதான் கர்மத்தை டிஃப்ரெண்டா விபாகம் செய்ய, அந்த குணத்தை பொறுத்த கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவனுடைய கண்ட்ரோல்ல அது நடைபெறுவது இல்லை. ஆனா இவன் நினைச்சுக்கிறான், நான் கர்மத்தை செய்தேன். அவன் எந்த இடத்துல அபிமானம் வச்சிருக்கிறானோ அது இப்ப மன அபிமானம் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் வேற, அன்னமய கோஷத்தில் இருக்கவங்களுடைய செயல்பாடுகள் வேற, மனோமய கோஷத்தை அதை நீங்க சாஸ்திரத்தோட இணைச்சு இன்டெப்தா யோசனைங்கன்னா அன்னமய கோஷத்தில் இருக்கவங்களுடைய செயல்பாடுகள் வேற, பிராணமய கோஷத்தில் இருக்கவங்களுடைய செயல்பாடுகள் வேற. ஏன் இதெல்லாம் என்னது? அபிமானம் பிளஸ் கூட என்ன இருக்கு? மோகம், குழப்பம் எல்லாம் சேர்ந்துருது. இது எல்லாம் வச்சுதான் ஒருத்த கர்மத்தை செய்யறான். ஆனா அவன் நினைச்சுக்கிறான், நான் செய்யறேன், என்னுடைய கண்ட்ரோல தான் இந்த கர்மத்தை செஞ்சேன் அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த கண்ட்ரோல், அவனுடைய குணம் டிசைட்ஸ் த கர்மா. அதுதான் சொல்றாரு, நான் நினைச்சேன் நான் செய்யறேன்னு அவன் நினைச்சுக்கிறான். ஆனா அவனுடைய உண்மையான சொரூபம் ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லைன்னு அவனுக்கு தெரியறதில்லை. இந்த சரீரம் அந்த ஆத்மாவுடைய ஆத்மாவினால் பிரம்ம தத்துவத்தினால் ஒரு ஈர்ப்பை பெற்று அது செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சாட்சியாக இருக்கிறேன் அவனுக்கு தெரியாதா? யக புனக வித்வான். மேலும் எந்த அடுத்த அவதாரிக்கை அப்படிப்பட்டவங்களை என்ன சொல்றாரு? தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ. குணா குணேஷு குணாக வரும், விசர்க டிராப்டு. குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா ந சஜ்ஜதே. இதே ஒரு ஞானி, இப்ப அஞ்ஞானி எப்படி கர்மத்தை பண்றான்னு தெரிஞ்சுதுங்களா? இப்ப ஞானி எப்படி கர்மத்தை பண்றான்? அவனுக்கு என்ன தெரியும்? அந்த சரீர அபிமானத்திலிருந்து வந்ததுனால எல்லாமே அவனுக்கு புரிஞ்சு போயிடும். நான் எந்த கர்மத்தையும் செய்யறது இல்லைங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போயிடும். ஆத்மா நான் சாட்சியா இருக்கிறேன், இந்த சரீரம் அது அந்த குண விபாகத்தோடு கர்ம விபாகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த உடம்பு பலவிதமான காரியங்களை செய்யுதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தட் டைப்ஸ் ஆஃப் குணா. குணத்தை வச்சு அது காரியங்களை பண்ணிட்டு இருக்குதுங்கிறத அழகா சொல்றாரு, கூப்பிடுறாரு. ஏ மகாபாகோ, பெரிய தோள்களை உடையவனே, குண கர்ம விபாக யோகோ. இதைத்தான் சொல்லிட்டே வந்தேன். குணம் கர்மத்துல வேறுபாடு, டிஃபரண்ட் டைப்ஸ், வேறுபாடுங்கிறது டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் குண கர்ம விபாக யோகோ தத்துவவித்து. இந்த தத்துவவித்துனா தத்துவத்தை அறிந்தவன், ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன், பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அறிந்தவன், ஜீவன் முக்தகன், அகம் நித்தியாக அகம் சாஸ்வதன்னு தெரிந்தவன், கிளைம் பண்ணக்கூடியவன் தான் யாரு? தத்துவ வித்து. வித்து மீன்ஸ் டு நோ. தத்துவத்தை, உண்மையை, இங்க இருப்பது என்ன சொல்றது, பிரம்மனை தவிர்த்து வேற எதுவும் அல்லங்கிற அந்த தத்துவத்தை உண்மையை அறிந்தவன். அவன் என்ன பண்றான்? அவனுக்கு என்ன தெரியுது? குணாகா. குணாகனா இந்திரியங்கள், குணேஷு வர்த்தந்தே. இது அடிக்கடி எல்லாரும் கோட் பண்றதுதான். இப்போ ஒரு செயல் நடைபெறுது, நான் பார்த்தேன் அப்படின்னு அக்ஞான் என்ன நினைக்கிறான்? நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் கேட்டேன். அக்ஞான் என்ன சொல்லுவா? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சொன்னேன். அப்ப என்ன நினைக்கிறான்? ஆத்மா பார்த்ததாகவும் ஆத்மா சொன்னதாகவும் தன்னை ஆத்மாவாக அவனுக்கு தெரியல. நாங்கிற இடத்துல அந்த ஆத்மாங்கிறத போட்டீங்கன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? நான் பார்த்தேன், நான் பேசினேன், நான் போனேன், நான் வந்தேன், அதை பண்ணினேன், நான் எதை பண்ணினேன், அப்புறம் இதை பண்ணல, இதை பண்ணினேன், இதை ஏன் பண்ணல, உள்ள குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருது அவனுக்கு. அப்போ இவருக்கு என்ன தெரியுது? ஞானிக்கு குணாகா குணேஷு. இப்போ இந்திரியங்கள், குணாகனா இந்திரியங்கள். இந்த இடத்துல மீனிங் குணாக்களுக்கு இந்திரியங்கள். இந்திரியங்கள் எனக்குள்ள இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் பஞ்சபூதங்களாலான இந்திரியங்கள் இங்க இருக்கு.
அதே பஞ்சபூதங்களாலான விஷயங்கள் வெளியில் இருக்கு. இப்ப கண்ணுக்குண்டான விஷயம் சப்தம், ரூபம், காதுக்குண்டான விஷயம் சப்தம், அது மாதிரி சப்த கிரந்த ரச டேஸ்ட், நாக்குக்குண்டான விஷயம் டேஸ்ட், தோலுக்குண்டான விஷயம் ஸ்பர்ஷம். இந்த மாதிரி எங்கிட்ட இந்த இதுவும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான். என் சரீரம் என்னது பஞ்சபூதங்களால் ஆனதுதான். வெளியில் இருக்கிற விஷயங்கள் என்னதான் பஞ்சபூதங்களால் ஆனதுதான். இப்ப இந்த குணாகா இந்திரியமாக இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள், அதனுடைய விஷயங்களாக இருக்கிற பஞ்சபூதங்கள் எது? சப்தம் ஸ்பர்ஷ ரூப கந்த ரச ரூப கந்தம் சொல்ல பாத்தீங்களா? அந்த விஷயங்கள் வெளி இவருக்கு என்ன தெரியும்? இங்க இருக்கிற குணங்கள் அங்கு இருக்கிற குணத்தோடு என்னது? வர்த்தந்தே. They are doing transactions. அவருக்கு என்ன தெரியும்? ஞானிக்கே குணாகா குணேஷு வர்த்தந்தே. இந்த இந்திரியங்கள் அதுக்கு இப்ப கண்ணு அதுக்குண்டான விஷயத்தோட தான் வர்த்தந்தே, will do transaction. ஏன்? கண்ணுடைய ஃபீல்டு வேற, காதுனுடைய ஃபீல்டு சப்தம். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆயிக்காது? கண்ணு போய் காது வேலை செய்ய முடியாது, காது கண்ணு வேலை. அது என்ன சொல்றது? குணாகா. அந்தந்த ஃபீல்டு. கண்ணுக்கு ரூபம், காது எந்த ஃபீல்டு மட்டும் போகுது? சப்தங்கிற ஃபீல்டு மட்டும் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்ணுங்கிறது ரூபங்கிற ஃபீல்ட்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணும். நாக்குங்கிறது டேஸ்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். வேற எதுவும் அது கான்டாக்ட் பண்ணி they will not do any transaction. அடுத்தது தோல் ஸ்பர்ஷம், அது தொடுவோட தான் விஷயங்கள் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இவருக்கு என்ன தெரியுது? தத்துவ வித்துக்கு, ஆத்மாவை அறிந்த தத்துவ வித்துக்கு, பிரம்மத்தை அறிந்த தத்துவ வித்துக்கு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அறிந்த தத்துவ வித்துக்கு, ஜீவன் முக்தனுக்கு எல்லாம் ஒரே மீனிங் தான். என்ன தெரியுது? குணாக குணேஷு வர்த்தந்தே, அகம் அகர்த்தா வர்த்தந்தே இதி மத்துவா. அதை அறிஞ்சதுனாலதான் ந சஜ்ஜத்தே, அவருக்கு என்ன? அதனால அவர் கட்டுடுவதில்லை, பந்தப்படுவதில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு அஜ்ஞானி, நான் கர்மத்தை செய்யறேன்னு செய்யும் போதுதான் புண்ணிய பாவத்தோட போய் பந்தப்பட்டு விடுகிறான். ஏன் ஞானி கர்மத்தினால பந்தப்படுறது இல்லைன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சுறாரு? நான் கர்மத்தை செய்வதில்லை, ஆத்மா நான் எந்த கர்மத்தையும் செய்வதில்லை. இந்த குணாகா அந்த குணேஷு வர்த்தந்தே, ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். அப்ப எப்படி அந்த சரீரம் செய்யற புண்ணிய பாப்பத்தை அவருக்கு என்ன ஆகாது? அவருக்கு அந்த புண்ணிய பாப்பம் அவருக்கு அந்த தூக்கிட்டு இருக்கிற அகங்காரம்ங்கிறது இல்லாததுனால புண்ணிய பாப்ப மூட்டையை தூக்குறாள் ஆறு? அகங்காரம். அதை வேற பாதித்தம் பண்றதுனால நெகேட்டட் அகங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவார். இது சாப்பிட்டுச்சு, இது கூட இதை சாப்பிட்டது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட்டதுன்னு சொல்லுவார். அது பேர் பாதித்த அகங்காரம். அதாவது நான் இந்த சரீரம் இல்லைன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் யூஸ் பண்ற வார்த்தை நான் சாப்பிட்டேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன்னு தான் சொல்லுவார். இது பார்த்தது அப்படின்னா ஏத்த மாதிரி புரியாது. எது பார்த்தது? அடுத்த கேள்வி கேட்போம். இது பார்த்தது, இது சாப்பிட்டது அப்படின்னு தன்னுடைய சரீரத்தை இதுங்கிற ப்ரோனவுன் போட்டு யூஸ் பண்ண மாட்டார். he will not confuse the society even though he knows that this ன்னு தெரியவருக்கு, இது நான் தெரியாது, this ப்ரோனவுன் தெரியவருக்கு, சரீரம் திஸ் அப்படின்னு சுட்டி காட்ட தெரியவருக்கு. ஆனா என்ன சொல்ல மாட்டார்? இதுங்கிற வார்த்தை போட மாட்டார். அப்போ என்ன அப்போ அவர் எப்படி புரியுறாரு? அவர் மனசுக்குள்ள என்ன தெரியும்? இந்த குணாகா அந்த குணத்தோடு டூயிங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கும் போது அவரு, ஏன்னா அந்த அகங்காரம் நான் இந்த சரீரம்னு ஒரு ஆள் இருக்கிறவன் தான் கர்ம புண்ணியத்தை பாப்பத்தை தூக்கிட்டு இருக்கிறவன். இவர் என்ன பண்ணிடுறாரு? அவனை இல்லாமல் ஆக்கி விடுவதால் அந்த புண்ணிய பலனும் தூக்கிட்டு இருக்கணும். இல்லான அந்த பொருளும் என்ன ஆயிடுச்சு? புண்ணிய பாப்பம் என்ன ஆயிடுச்சு? அவருக்கு இல்ல. எப்போ? ஜீவன் முக்த காலத்திலேயே, இறந்ததுக்கு அப்புறமல். ஜீவன் முக்தனாக ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் கர்ம பலனில் ஒட்டுவதில்லை. பாஷ்யம். தத்துவவித்துனா என்ன அப்படின்னு இப்ப சங்கராச்சாரிய விளக்குறாரு. ஹூ இஸ் தத்துவவித்து? து மகாபாகோ கஸ்ய தத்துவவித்து குண கர்ம விபாகயோகோ குண விபாகஸ்ய கர்ம விபாகஸ்ய ச தத்துவவித்து இத்தியர்த்தக. என்ன தெரியும் அவருக்கு? குணத்தினுடைய வேறுபாடுகள் என்ன, அதிலிருந்து வந்ததா கர்மம், அதில் இருக்கிற வேறுபாடுகளுக்கு காரணம் இந்த குணத்தினுடைய வேறுபாட்டினால் தான் கர்ம வேறுபாடு உருவாகிறது அப்படின்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுதோ அவ தத்துவவித்து. குணாகா கரணாத்மகா குணேஷு விஷயாத்மகேஷு வர்த்தந்தே இதி ந ஆத்மா இதி மத்வா. ஆத்மா எந்த ஒரு செய்வதும் இல்லை என்பதை மத்துவா அறிந்து ந சஜ்ஜத்தே, கர்ம புண்ணிய பலனோடு அவன் ந சஜ்ஜத்தே, சக்தி ந கரோதி. தமிழ் பாஷ்யம்.
பின் குறிப்பு முதல்ல படிக்கலாம். ஏன்னா அங்கதான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. திரிகுணாத்மிகமான மாயையினுடைய காரியமே பஞ்சபூதங்கள். இப்போ நம்ம சிருஷ்டி கிரமத்தை நல்லா திங்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சொல்றது புரிஞ்சிடும். யாரு தஸ்மாத் தஸ்மாத் அந்த மாயிடமிருந்து வந்தது தான் யாரு உபாதான காரணம் நிமித்த காரணம். அந்த உபாதான காரணமான மாயை அது என்னாச்சு தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி ஏதோ தத்துவ குண சமோ குணங்கள் என்னாச்சு ஃபர்ஸ்ட் 5 பூதங்கள் உருவாச்சு சூக்ஷ்ம பூதங்கள். அதுக்கப்புறம் அந்த மாயோட பரிணாமம் தான் ஸ்தூல பூதங்கள். அதனுடைய பரிணாமம் தான் இந்த ஸ்தூல சரீரங்கள். அந்த சூக்ஷ்ம பூதத்திலிருந்து வந்தது தான் சூக்ஷ்ம சரீரம். இந்த ஸ்தூல பூதங்கள் இருந்து வந்தது தான் இந்த ஸ்தூல சரீரங்கள். அப்படின்னு புரிஞ்சா திரிகுணாத்மிகா மாயினுடைய காரியமே இந்த பஞ்சபூதங்கள். அது மட்டுமா? என்னுடைய மனம் என்னது? மேடப்பா பஞ்சபூதம். என்னுடைய புத்தி என்னது? மேடப்பா பஞ்சபூதம். அகங்காரம் வச்சு பிடிச்சிருக்கிறோமே அது என்னதுதான்? மேடப்பா பஞ்சபூதம் அப்படின்னு ஒன்னே கிடையாது, நம்மளோட கல்பிட்டம். அதுவும் பிகாஸ் ஆஃப் தட் பஞ்சபூதா. அவ்வாறே பஞ்ச கர்மேந்திரியங்கள் சப்தம் முதலிய பஞ்ச விஷயங்கள். இப்ப என்ன எடுத்துக்கலாம் நம்ம? பஞ்ச பிராணன், அதாவது வரிசையா அந்த இதை கொண்டு வரணும். 5 ஞானேந்திரியங்கள் பஞ்சபூதத்தை தவிர்த்து வேறல்ல, மாயை தவிர்த்து பஞ்சபூதங்களும் அடுத்த வீடு மாத்தினீங்கன்னா மாயைன்னு மாத்திக்கலாம். பஞ்சபூதங்கள் என்பது மாயை தவிர்த்து வேறலைன்னு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க வச்சு உள்ள இருக்கிற சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கோ. முதல்ல எனக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தில் எத்தனை அங்கங்கள் இருக்கு? 17 அங்கங்கள் இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஞானேந்திரியங்கள். அது பிராண யாரை தவிர்த்து வேறல்ல? மாயை தவிர்த்து வேறல்ல, மாயினுடைய பரிணாமத்தை தவிர்த்து வேறல்ல. அடுத்தது கர்மேந்திரியம் 5 மாயினுடைய இதை தவிர்த்து வேறல்ல. அப்புறம் எங்கிட்ட இருக்கிற பிராணங்கள் அனைத்தும் அந்த மாயை தவிர்த்து வேறல்ல. அப்ப எங்கிட்ட இருக்கிற மனம் என்னது? மாயை தவிர்த்து வேறல்ல. இதுதான் புரியுது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மனதில் தான் போய் அபிமானம் போய் ஒட்டி வச்சிருக்கோம். அதுவும் மாயை தவிர்த்து வேறல்ல. புத்தி சித்தம் அகங்கார் எல்லாமே பரிணாமம் ஆஃப் மாயா மாஃபியா லேடி. அவளுடைய பரிணாமம் தான் நாம பாக்குற இந்த சரீரம். சரி, ஓகே. எங்க வெளியில பாக்குறமே சப்தம் ரூபம் ரசம் கந்தம் அப்படி விஷயங்களை பாக்குறமே, எத்தனை விஷயங்கள் வெளியில பாக்குறோம் கண்ணுல, அதுவும் என்னதான் அந்த மாயனுடைய பரிணாமம். அதெல்லாம் குணேஷு. இதுவும் குணம் அதுவும் குணங்கிறார். ஏன் ரெண்டுக்கு இப்ப காமனா குணம் பேர் போட்டா தெரியுதுங்களா? இங்க இருக்கிறது என்னதான் அந்த மாய குணம் என்ன? மாய திரிகுணாத்மிகா மாயா. புரியுதுங்களா? இப்ப ஏன் குணாகா மாயா நல்லா புரிஞ்சு பாருங்க. குணாகா குணேஷு. திஸ் மாயா இஸ் டூயிங் டிரான்சாக்ஷன் வித் தட் மாயா. ஆனா இந்த இடத்துல மாயா எப்படி இருக்கிறா? இந்திரியங்களாக. அந்த இடத்துல மாயா எப்படி இருக்கிறா? விஷயங்களாக. அப்ப இந்த மாயா அந்த மாயாவோட அப்ப நான் என்ன பண்றேன்? ஒண்ணும் பண்ணல. We are not doing anything. ஆத்மா அகர்த்தா, ஜஸ்ட் சாட்சியாக. எதுக்கு சாட்சி? இந்த மாயா அந்த மாயோடு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவ எப்படி இருக்கா? இவ சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இல்ல அப்படின்னா இந்த குணாகவும் கிடையாது, அந்த குணாவும் கிடையாது. There is no transaction கிடையாது. குணமே இல்லைங்க போது how the transaction will take place because குணா and குணேஷு. இந்த அறிவுங்கிறது சொல்றது ஈஸி, நடத்துறது சூப்பரா நடத்திடலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனா அத உணர்வு பூர்வத்துக்கு கொண்டு வரதான் டிசைட்ஸ் பை யுவர் குவாலிஃபிகேஷன். அது உணர்வு பூர்வமா வரணும்னா எங்க போய் நிக்கணும்? டிசைட்ஸ் பிகாஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் டிசைட்ஸ் திஸ். உணர்வு பூர்வமா இதுதான் நடைபெற்று இருக்குது, நானு எந்த செயலி செய்யல அப்படிங்கும் போது ஒருத்தர் நம்மள திட்டுறாங்க. அறிவு இருக்கா? அவங்க பாயிண்ட் அவுட் பண்றது யாரு? அவங்க சொல்றவங்க யாரு? மாயா பஞ்சபூதத்தை தவிர்த்து வேற இல்ல விஷயம்னு வச்சுக்க, வெளியே இருக்கிற விஷயம். அவங்க யார்கிட்ட திட்டிட்டு இருக்காங்க? இந்த மாய அறிவு. அறிவுங்கிறது என்னது? புத்திங்கிறது என்னது? அறிவு இருக்கா புத்தி இருக்கான்னு கேட்கறாங்க. புத்தி இருக்கான்னு கேட்டாங்க வச்சுக்கங்களேன். உனக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு கேட்டா அவங்க யார மீன் பண்றாங்க? உங்களை மீன் பண்ணல. அந்த மாயா இந்த மாயனோட ரூபத்தை கேட்டுட்டு இருக்குது. உனக்கு புத்தி இருக்கா? அப்ப நமக்கு எதுக்கு ப்ரெஷர் டென்ஷன்? ஓ அப்படி உங்களுக்கு அப்படி தோணுதா? இந்த புத்திக்கு வேலை செய்ய தெரியலன்னு உங்களுக்கு தோணுதா? சரி, ஓகே ஓகே, அப்படிதானே சொல்ல வரணும். அவங்க எப்படி கேட்டாங்க, ஏது கேட்டாங்க, எவ்வாறு கேட்டாங்க, எதுக்கு டென்ஷனு? உனக்கு எதாவது எதையாவது உருப்படியே செய்யறியா? உன் கை கால ஏதாவது உருப்படியே செய்தா? அப்ப அவங்க கேட்கறாங்க, இங்க எதை கேட்கறாங்கன்னு பாத்துக்கணும். அப்படியா? தப்பு இருந்தா சாரி, ஓகே மாத்திக்கலாம். தப்பு இல்லையா? ஓகே விட்டுட்டு போய். இந்த தப்பு பண்ணிடுச்சா? ஓகே மாத்திக்கலாம்.
என்னோட வில் பவர் இறைவன் கொடுத்துருக்காரு. நீங்க சொன்ன இடத்துல தப்பு இருக்குன்னா ஓகே மாத்திக்கலாம். அதனால உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா சாரி, முடிச்சு போச்சு. முடிச்சுட்டு அடுத்து நான் வேலைக்கு வந்துடணும். நம்ம அப்படியே இருக்கோம். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இது ஏன் அப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்தது. I am not doing anything. ஆத்மா இஸ் நாட் டூயிங் எனிதிங். குணாகா குணேஷு. பாருங்க, ஹோல் வேதாந்த இந்த இடத்துல ஒரு 2 வேர்ட்ல முடிச்சிடறாரு பகவான். குணாகா குணேஷு வர்த்தந்தே இது மத்வானா சஜ்ஜதே. முடிஞ்சு போச்சு. ஹோல் வேதாந்த ஒரே லைன், அப்படி கேப்சூல். இது இதோட வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சிச்சினாவே யூ ஆர் ரிலீஸ்ட். மோக்ஷம், யூ ஆர் ரிலீஸ்ட். ஆனா இது புரியறதுக்கு என்ன இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்க. குவாலிஃபிகேஷன் அப்படி டக்குன்னு என்ன பண்ணிடும், நம்ம அந்த உணர்வுக்கு வந்துடுவோம். ஓ இது நடந்துட்டு இருக்கு. உணர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வெறும் பேப்பர்ல நோட்ஸ்ல வேர்ட்ஸ்கள் இருக்கு, ஒருத்தர் சொல்லும் போது உரைக்குதுன்னு என்ன அர்த்தம், இன்னும் நாம அந்த அறிவுக்குள்ள நின்று பழகல. அதுக்கு தான் நிதித்தியாசனம் இஸ் நீடட். சொன்னா போய் மனம் போய் அதில் நிற்காது. குணாகா குணேஷ் வர்த்தந்து புத்தி புரிஞ்சுக்கோ. ஆனா மனம் என்ன ஆகாது, ஏத்துக்காது. அப்ப மனதுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், திருப்பி தானா குணாகா குணேஷ் வர்த்தந்தே இது மத்வானா சஜ்ஜதே. குணாகா குணேஷ் இதைத்தான் என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு தைத்திரியமா கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு முண்டகோபனிஷத்தை கொடுக்குறோம். எதை ரிப்பீட் பண்றதுக்கு, குணாகா குணேஷ் வர்த்தந்தே இது மத்வானா சஜ்ஜதே. இதை ஒரு லைனுக்காகத்தான் மகா வாக்கியம் மாதிரி ஜீவ ஈஸ்வரைக்கியம் மாதிரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னென்ன படிக்கிறோம், உத்தவகீதையும் படிக்கிறோம், பகவத்கீதை பாஷ்யம் படிக்கிறோம், பகவத்கீதை மூலமும் படிக்கிறோம், சாந்தோக்கிய உபனிஷத்தும் படிக்கிறோம், கைவல்யமும் படிக்கிறோம், நாதபிந்து அமிர்தபிந்து உபனிஷத்தும் படிக்கிறோம். எல்லாம் எதுக்கு படிக்கிறோம், குணாகா குணேஷு வர்த்தந்தேன்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப என்ன தெரியுது, அது அவளுக்கு ஈஸி அல்ல. இத்தனை விஷயங்கள் தினம் அது எப்படி படிக்கிறோம், டெய்லி 1 hour என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அபியாசம். குணாகா குணேஷு வர்த்தந்தே ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் இது மத்வா நான் சஜ்ஜதே. எனக்கு அதுக்கப்புறம் நான் அதுல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. குணாகா குணேஷு வர்த்தந்தே. பட் நான் எப்படி இருக்கேன், சாட்சியா. நான் இல்லைன்னா குணாகா குணேஷு வர்த்தந்தே நடைபெறாது. இந்த ஒரு ஞானத்தை பகவத்கீதையில் அப்படியே அழகாக கேப்சூலா கொடுத்துட்டாரு. சப்த விஷயங்கள் இவைகளோட சமுதாயமே குண விபாகம். இதுவும் குணம்தான், அதுவும் குணம்னா மாயா திரிகுணா ஆத்மிகா. எப்படி நீங்க மாயைக்கு குணம் போட்டீங்க, எங்க திரிகுண ஆத்மிகா தாங்க குணம். இதுவும் அதுதான் சொன்னேன், உங்களுக்கு ஈஸியா புரியிருக்காத்தா. இதுவும் மாயா, இதுவும் குணம், அதுவும் குணம். அப்ப குணத்தோட என்ன பண்ணிட்டு இருக்குது, டூயிங் டிரான்சாக்ஷன். ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். அந்த ஞானம் தான் மோக்ஷம். யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் தட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஆம் டூயிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணிடுறோம், அப்பா தட் இஸ் ஃப்ரீடம், தட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ஜெயில். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், ஜெயிலு. நான் ஏன் அதை பார்த்தேன், நான் ஏன் அதை பார்க்கல, நான் ஏன் அதை சொன்னேன், நான் ஏன் அதை சொல்லல. இப்படி என்ன ஆகும் நமக்குள்ள, ப்ரெஷர். அது ஜெயில். அதுல இருந்து என்ன ஆயிடுவாங்க, ரிலீஸ்ட். மேலும் இவைகளுடைய பரஸ்பர செயல்கள் கர்ம விபாகம். சோ இது பேர் என்னது, கர்ம விபாகம். இப்ப கர்மம்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பப்ப கர்மம்ங்கிற வேர்டு வந்துட்டாவே எங்கிருந்து வரணும், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு ஆசிரம தர்மம் கர்மம், வர்ண தர்மம், விகித கர்மம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், பிராயச்சித்த கர்மம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இத்தனை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்ம விபாகம் இருக்கா இல்லையா. இதெல்லாம் எதனால வருது, விகாசா குண விபாகம். அங்க விபாகம் இருக்கிறனால கர்மத்தில் எத்தனை பிரிவுகள் செயல்பாடுகள் இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்மா ஏன் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப அந்த பாஷ்யம் தமிழ்ல படிக்கலாம். மகாபாகோ தத்துவவித்து யாரு தத்துவவித்து தூன்னு கேட்டீங்கன்னா சங்கராச்சாரிய சொல்றாரு, குணங்களினுடைய பிரிவுகளையும் கர்மங்களுடைய பிரிவுகளையும் அறிந்தவனே தத்துவவித்து. இப்ப நீங்க எல்லாருமே யாருதான் தத்துவவித்து. வேற யாராவது தத்துவவித்து நினைச்சு கூடாது. இப்ப இதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளால மனசு போய் பிடிக்கல, செயல்பாட்டுக்கு இன்னும் வல்லிங்கிறது வேற விஷயம். இந்த உண்மை தெரிஞ்சு போச்சா இல்லையா, we are all தத்துவவித்து. இந்த கிளாஸ் முடியற வரைக்கும் அந்த ஞானத்தை நிப்போமா இல்லையா. சோ we are all தத்துவவித்து. அது வெளியே போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க, எனக்கு மறுபடியும் டவுன் ஆயிரங்கிறது மறுபடியும் அபியாசம் பண்ணிக்குவோம், அது வேற விஷயம். சோ தத்துவவித்து இந்த உண்மையை தெரிந்தவன். இப்ப நான் சொன்ன இந்த உண்மை வெரி சிம்பிளுங்க. குணாகா குணேஷு வர்த்தந்தே. அவன் தான் தத்துவவித்துன்றார், இவர் ஞானின்றார், ஜீவன் முக்தகன்றார். யாரு, கிருஷ்ணர்.
அவன் தான் தத்துவவித்து. இந்திரியாதி ரூப குணங்கள், இந்திரியாதி ரூப குணங்கள் என்ன? கண்ணு, காது, மூக்கு, 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், கை, காலு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். விஷய ரூப குணங்களில் செயல்படுங்க. இதெல்லாம் என்ன ஆகுது? அங்க வெளியில் இருக்கிற விஷயங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனம் ஒன்ன பாக்குது, புத்தி ஒன்ன புரிஞ்சுக்குது, வெளியில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குது. கர்மம், கை ஒரு வெளியில் இருக்கிற ஒரு பொருளை எடுக்குது, கால் ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் போகுது. எல்லா கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுல இருக்கிற விஷயங்களை சித்தம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. எந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ணுது? சித்தம். வெளியில் இருக்கிற அந்த மாய விஷயத்தை என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணிக்குது. சோ அதாவது அந்த வேலையை பொட்டாட்ட செஞ்சுட்டு இருக்கு. நீ என்ன பண்ற? ஆத்மா ஒன்னும் பண்ண, நான் சாட்சி. ஆனால் ஆத்மா செயல்படுவதில்லை என்று அறிந்து கர்மத்தில் பற்றற்றவனாய் இருப்பான். ஆனா இவன் என்ன பண்றான்? யாரு தத்துவவித்து ஆத்மா செயல்படுவதில்லை என்று அறிந்து. ரெண்டுக்கும், ஞானிக்கு அஜ்ஞானிக்கு இதுதான் டிஃபரன்ஸ். 2 பேர்த்துடைய கர்மத்துல டிஃபரன்ஸ் கிடையாது. கர்மங்கள் 2 பேர்த்துக்கு ஒண்ணு. ஆனா அவங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கர்மா, இந்த ஒரு அஸ்திவாரத்தோட அவர் கர்மத்தை செய்வார். இதே குணாகா குணேஷ் வர்த்தன்ட்டு, நான் ஆத்மா, நான் எந்த கர்மத்தை செய்யல, அதனால எனக்கு எந்த கர்மத்தையும் எந்த கர்மம் என்னை பந்தப்படுத்தாதுன்னு தெரியும். ஐயோ இதை செஞ்சுட்டுங்களே பாவங்களா, ஏங்க ஐயோ இதை செஞ்சுட்டுனே புண்ணியங்களா, இது புண்ணியமா பாப்பமா? கர்மமே இல்லைங்கும்போது எங்க கர்ம பலன் எப்படி வந்தது அவனுக்கு? அப்ப நம்ம புண்ணிய பாப்பதை ஐயோ நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கும் போது என்ன நடக்குது? எங்க போய் அபிமானம் வைக்கிறோம்? கர்மேந்திரியத்து மேல அபிமானம். நான் இதை செஞ்சுட்டேனே, கையில புடிங்கிட்டேனே பாப்பமா அப்படிங்கும் போது என்ன நடக்குது? கர்மேந்திரிய அபிமானம், கை மேல அபிமானம். நான்கிறது கைங்கிறது என்ன ஆயிடுச்சாங்க? ஒன்னாயிடுச்சு. அதான் சொல்றாரு, அது அந்த அந்த இவைகள் பரஸ்பரங்களா கர்ம விபாகம். இதை பொறுத்துதான், குணங்களுடைய டிஃபரன்ஸை பொறுத்து தான் கர்மத்துல டிஃபரன்ஸ் வருது. அவ்வளவுதான். குண விபாகம், அதான் சொன்னேன். இதுதான் 2 இடத்துல குண விபாகம், அதை பொறுத்து கர்ம விபாகம். எத்தனை கர்மங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம், எல்லாமே இதை பொறுத்து அப்படி. ஓகே, அடுத்தது அவதாரிக்கை என்ன சொல்றாரு? அடுத்தது புனக, மேலும் கண்டினியூ ஆகுது. அதே சப்ஜெக்ட் மேலும் கண்டினியூ ஆகுது. பிரகிருதேர் குண சம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருஷ்ண விதோ மந்தானு கிருஷ்ண விண்ண விசாலயேத். பிரகிருதேகே, பிரகிருதனா மாயை, மாயினுடைய குண சம்மூடாக, குணங்களினாலேயே மூடகளாக இருக்கிற எவர்கள் குணகர்மசு இந்திரியங்களுடைய வியாபாரங்களில் சஜ்ஜந்தே அபிமானம் வைக்கிறார்களோ, அக்கிருஷ்ணவித்து ஒன்றும் தெரியாத மந்தான் அறிவீனர்களாகிய தான் அவர்களை கிருஷ்ணவித்து ஆத்ம ஞானி என்ன பண்ணக்கூடாது? ந விசாலயேத்து, குழப்பீராத. தயவு செஞ்சு அவர்களை குழப்பீராத. டோன்ட் டூ தட். பர்பஸா இந்த இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கலாம், சம்படி ஆர் பர்பஸ்லி டூயிங் இட். இவங்க கட்டதும் இல்லாம ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சு அவங்களையும் கெடுத்து எல்லாம் பண்றாங்க. அதான் அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி குரூப் வரும், இப்படி அதுக்கு பின்னால உறக்குன்னு ஒரு குரூப் இருக்குங்கிறது அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போய் சொல்லி வச்சிட்டார். குழப்பிராத, மாறி நடக்கும்படி. என்ன சொல்லாத? கோயில் வழிபாடு தேவையில்லை, நீ உட்காந்து தியானம் பண்ணு, இல்ல நீ தலைகீழ நின்று யோகாசனம் பண்ணு, இல்ல நீ இந்த சித்தர் வழிபாடு பண்ணு, உனக்கு ஞானம் வந்துடும், மோட்சம் வந்துடும். எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கு. நீ இல்ல சக்தி மட்டும் வழிபாடு, இல்ல நீ சிவனை மட்டும் வழிபாடு. ஒரு குரூப் இருக்கு, சிவனை மட்டும் வழிபாடு, உனக்கு மோட்சம் அவர் கூட்டிட்டு போயிடுவார். நீ வழிபாடு மட்டும் பண்ணிட்டு அவர் கொண்டே உன்னை மோட்சத்தை உட்கார வைக்கிறா இல்லையான்னு பார்க்கலாம். எப்படி என்ன சிவ வழிபாடு பண்ணிட்டே இருந்தேன் நான் போய் மோட்சத்தை உட்கார வச்சுருவார் என்ன? சிவ வழிபாடு பண்றது அந்த புண்ணியம் உங்களுக்கு அந்த கரண சுத்தியை குருவையும் கொடுக்கும். விஷ்ணு வழிபாடு பண்றீங்கன்னா அதுக்குண்டான வழிபாடுகள் நீங்க பண்ண அந்த கரண சுத்தியும் ஒரு குருவையும் கொண்டாந்து கொடுப்பாரு விஷ்ணு. நாம தான் அந்த அந்த கரண சுத்தி வச்சு குருவை யூஸ் பண்ணி நாம தான் படிக்கணும். விஷ்ணு அப்படியே நம்மள மோட்சத்துக்கு கூட்டிட்டு பார்க்க மாட்டார். உடனே அவங்க மோட்சம் நின்றுவாங்க. சாலோக்கியம், சாமீபியம். என்னது, நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு பக்தியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு எங்க போயிடலாம்? சாலோக்கியம், விஷ்ணு இருக்கு லோகத்துக்கு போகலாம். சாமீபியம், அன்னபத்தியா இருந்தியா சாமி கிட்டே போயிருக்கலாம். சாமீபியம் அல்லது சாரூபியம், இது அதை விட அங்க நீ இங்கிருந்து அதை விட என்ன பக்தியா இருக்கியா அவர் போய் உடம்போட போய் ஒட்டிக்கலாம். லைக் அமீபா யூ கேன் போய் மேல ஒட்டிக்கலாம். பயிர் என்ன சொல்லுவாங்களே பேராசைட் மாதிரி போய் நீ ஒட்டிக்கலாம். சோ இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மோட்சம். ஏன் இந்த விஷயம் புரியாதனால இறந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க?
மோக்ஷம். துவைதீஸ், பெரிய பெரிய மகான்கள் துவைதீஸ். ஏன் அவங்களுக்கு என்ன புரியல? இதை இறைவன் சாஸ்திரத்துல இறைவன் அப்படி சொல்ல, துவைதத்தை சொல்ல, அத்வைத பிரின்சிபிள். என்ன சொல்றாரு பாஷ்யம் பார்க்கலாம். இது சொல்றது அப்படின்னா ரெண்டு பேர்த்து டிஃபைன் பண்றாரு. மூடர்களா இருக்கிறவன் யாரு, ஞானியா இருக்கிறவன் யாரு. நீ போய் அந்த அஞ்ஞானியா இருக்கிறவனை குழப்பாத, மாறி நடக்கும்படி செய்யக்கூடாது. அவன் குணத்துல என்ன, எனக்கு கெடா வெட்டி சாமி கும்பிடுறதா பிடிக்குது, செய்யி, அளவு செஞ்சுக்கோ. அப்படியாவது சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதமா அதை நீ சாப்பிட்ற. இப்போ ஹோட்டலில் போய் அதே லெக் பீஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வேற. அதே லெக் பீஸை சாமிக்கு முன்னால் ஒரு ஆட்டையோ மாட்டையோ எதையோ ஒன்றுக்கு மாட சொல்ல, எதையோ ஒன்று கோழிவோ படைச்சிட்டு நீ சாப்பிடு, அதை விட இது பெட்டர். அவ்வளோதான் அவங்க சொல்ல முடியும். அவங்களுக்கு தமோகண பிரதான பீப்புளுக்கு நீங்கள் அவ்வளோதான் புரியும் உங்களுக்கு. அதை விட இது பெட்டர். அவர் என்ன சொல்றாரு? பிரசாதமா, அதுக்காக வந்ததுதான் வெட்டுறது கொட்டுறது எல்லாம். அதனால அதுக்கு வந்தது நம்ம கலாச்சாரத்தில். இப்போ ஏன்னா இது நமக்கு தெளிவாய்க்கணும். வெளியிலிருந்து ஒருத்தர் நம்மளை கேட்கறாங்க, வேறு சமுதாயத்தை சமூகம் நம்மளை கேட்குதுங்க போது நமக்கு நம்மகிட்ட பதில் இருக்கணும். ஏன் நாங்கள் அதை அளவு பண்றோம்? ஏன் நடந்து போற? பழனிக்கு போ, நடந்து போ, தப்பே கிடையாது. உனக்கு அதுதான் பிடிக்குதுன்னா செய்யி. அட்லீஸ்ட் அப்படியாவது கோயில் வாசல்கள் வந்துட மாட்டியா? அப்படியாவது நீ கோயிலுக்குள்ள வந்துட மாட்டியான்னு தான் இறைவன். ஏன்னா பக்திக்குள்ள அந்த வழிபாடு பண்ணும் போதுதான் அவனுக்கு அந்த கரண சுத்தியே பாசிபிள். இனி இந்த வருஷம் ஜென்மம் ஃபுல்லா ட்ரை பண்ணி அந்த கரண சுத்தியை கொஞ்சோண்டு ஒரு 5% வெச்சு வச்சிருந்தீனா, பக்தியோட இருந்தீங்கன்னா எதுக்கு வரும்? அடுத்த ஜென்மத்துல அந்த 5% அந்த கரண சுத்தியோட பிறப்ப அதை அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 10% 20% ஆக்கிக்கலாம். அப்படியே நீ முடிஞ்சிட்டியா, அதுக்கடுத்த பிறப்பு எடுப்ப, மனித பிறவி கிடைக்கும். அப்புறம் நீ என்ன பண்ணலாம்? அந்த கரண. இப்போ நீங்க அந்த கரண சுத்தி பெறீங்கன்னா 100% முட்டுவலி நாட் ஃப்ரம் திஸ் பர்த். இதுக்கு முன்னால பேர்த்ல அந்த கரண சுத்திக்கு நீங்க பெற்ற முயற்சி. ஏன்னா 20% அந்த கரண சுத்தியோட இறந்துருக்கலாம், 30% அந்த கரண சுத்தியோட இறந்துருக்கலாம், 40%, 50%, 60% பிறந்து இறந்துருக்கலாம். அப்ப இந்த ஜென்மத்துல 60% அந்த கரணத்தோட சொல்மையோட பிறக்கிறோம் அப்படின்னா அது போன ஜென்மத்துல அதுக்கு மேல போட்ட முட்டுவலி. சோ அந்த மாதிரி இருக்கவங்கள, அதனால என்ன சொல்றாரு? அப்படியாவது உள்ள புகுந்து அந்த பக்திக்குள்ள வந்து வழிபாடுகள் முறை, உனக்குள்ள ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும், ஒரு வழிபாடு, வாழ்க்கை முறைக்குள்ள ஒரு பண்பாடு வரும். அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மதங்களே. மதம் என்பது நம்மளை பன்மைப்படுத்துவதற்கு, அதான் நம்ம என்ன பண்ண மெச்சூரிட்டி கொடுக்கறதுக்கு தான் மதமே. அது எந்த மதமா இருந்தாலும் சரி. உயிர்களை கொல்லாத, அகிம்சை ஃபாலோ பண்ணு, பொய் பேசாதன்னு குழந்தைகளுக்கு நம்ப முடியா, அதுக்கு ஒரு புராணங்களை உருவாக்கி நீ பொய் பேசினா இப்படி ஆயிடுவேன், இப்படி சாமி கண்ணை குத்திடும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நம்ம கூட இருக்குது? இதெல்லாம் தான் நம்மளை ஒரு மனிதனை மேம்படுத்தும். எதுக்குள்ள? அந்த கரண சுத்தி வரதான் நம்மளுடைய பாயிண்ட். நீங்க பிறப்பு எடுத்ததே அந்த கரண சுத்தி வந்தா அப்புறம் அதுக்கப்புறம் அது நடக்கிறது, குரு வருவது நடக்கிறது, புரியறதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அதான் சொல்றாரு, பாஷ்யம் படிக்கிறேன். பிரகிருதேகே இஸ் ஈக்குவல் டு குணைகி, தட் இஸ் ஈக்குவல் டு சத்துவ ரஜோதம குணைகி. சம்யக்கு மூடாக சம்மோகிதாக சந்தக சஞ்சந்தே குணானாம் கர்மசு குணகர்மசு வயம் கர்ம குர்மஹ பலாய இதி. தான் கர்ம சங்கினக அக்ருஷ்ணவித்து கர்ம பல மாத்திர தர்ஷினக மந்தானு மந்தானு என்ன அர்த்தம்? மந்த பிரஜானு கிருஷ்ணவித்து ஆத்மவித்து ஸ்வயம் ந விசால ஏத்து. பிரகிருதியின் குணங்களால் நன்றாக மோகமடைந்தவர்கள், பலம்னா கர்ம பலம், கர்ம பலத்தின் பொருட்டு அது அந்த குணங்களினுடைய வசத்தில் சிக்கியவர்கள், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயால இருக்கிறவங்க, 100% அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாஃபியா லேடியில இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்றாங்க? கர்ம பலம் வேணும். இப்போ ஒரு பக்கம் ஜாப் போறேன்னா பணத்துக்காக தான் போறோம். கர்ம பலனுக்காக தான் 30 நாள் வேலை செய்யறது, பிடிச்சு வேலை செய்யறதுக்காக இல்லை. எனக்கு பிடிச்சதுல உட்காந்துருக்குல்ல, 30 நாள் கழிச்சு 1ஆம் தேதி சம்பளம் வரும் பார்த்தீங்களா, அது கர்ம பலன். ஸோ கர்ம பலத்தின் பொருட்டு நாங்கள் கர்மங்கள் செய்கின்றோம் என்று இவ்வாறு குணக்கர்மங்களின் பற்றுடைகளாக இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருக்காங்க? கர்மத்தை செய்யறோம், எங்களுக்கு கர்மத்துக்காக செய்யல, எங்களுக்கு கர்ம பலன் வேணும், அதனால சாப்பாடு செய்யறேன்னா பசி வரும், அப்ப சாப்பிடணும், அதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சமைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த கர்மத்தில் பற்றுடைய முழுமையை அறியாத கர்ம பலத்தில் மாத்திரம் இச்சையுடைய மந்த பிரக்ஞா,
அவங்கள என்ன சொல்றாரு? மந்த புத்தி உடையவர்களை. மந்த புத்தி உடையவர்கள் யாரு? நான் இந்த கர்மத்தை செய்யறேன், நான் தான் செய்யறேன். ஃபர்ஸ்ட் எதுக்கு செய்யறேன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த கர்ம பலன் வேணும், அதுக்காக நான் செய்யறேன். அதை நான் சொன்ன பாருங்க, ஒரு சிரிக்கணும், ஒரு பாராட்டுனா கூட அதுல எனக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்பதான் சில பேர் சிரிக்கிறாங்க, அப்பதான் சில பேர் பாராட்டுறாங்க. காரியாவுன்னா பாராட்டுறது, ஐயோ அதெல்லாம் தப்பு. அதாவது ஒரு சிறப்பான செயலை பார்க்கும்போது பாராட்ட தெரியணும். அது நீங்க பாராட்டி பாருங்க, உங்க மனம் எவ்வளவு மகிழுது. மற்றவங்களை பாராட்டும் போது நமக்குள்ள அவ்வளோ ஒரு ஆனந்தம் வரும். அதெல்லாம் அனுபவிக்க தெரியணுமே. மற்றவங்க பாராட்டுற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு உள்ள போக புசு புசுன்னு போகுதுன்னா இப்போ என்ன பண்றது? பொறாமை, கர்வம், பிரிங்கிங் ஈஸ்வரா, அது அவருடைய செயல். நம்ம பார்க்குறோம், இறைவன் அங்கே பார்க்குறோம். ஸோ என்ன சொல்றாரு? அந்த மந்த பிரக்ஞன், அதை பேர் போடுறாரு, மந்த பிரக்ஞா. பிரக்ஞானா புத்தி. மந்த புத்தி உடையவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் நான் கர்மத்தை செய்கிறேன். என்னுடைய கண்ணு தனியா செயல்படக்கூடிய சக்தி உடையது, என் காது தனியாக செயல்படக்கூடிய சக்தி உடையது, அது தானாக சுபாவமாகவே செயல்படுகிறது. நான் கர்மத்தை செய்கிறேன், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றேன்? கர்மத்தை செய்யறேன். அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்தது எதற்காக செய்யற கர்மம்? கர்ம பலனுக்காக கர்மத்தை செய்யறேன். இதுதான் மந்த பிரக்ஞா. நீங்க டோட்டல் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா 99.999 பீப்புள் இங்கதான் இருக்காங்க. மந்த பிரக்ஞா. அவங்கள கெடுத்துறாத என்ன சொல்லி? எல்லாவற்றையும் அறிந்தவர்களாகிய ஆத்மவித்து, ஞானி, பிரம்ம தத்துவத்தை அறிந்தவனே, ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனே, ஜீவன் முக்தனாக இருப்பவனே, தயவு செஞ்சு அவங்கள போய் எத்தனை ஸ்லோகம் போட்டுக்காரு பாருங்க. குழப்பிராத. அந்த பூர்ணத்தை அடைஞ்சிருக்கலாம் நீ, இல்லைன்னு நான் சொல்லலைங்கிறாரு. அது நீ அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா கூப்பிடுற தத்துவத்தை தான் கூப்பிடுறாரு. நீ அந்த தத்துவத்தை அறிஞ்சிருக்கலாம். அது இட்ஸ் ஓகே, வெரி குட், கீப் இட் அப், அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா மற்றவங்களை போய் என்ன பண்ணிடாத. ஏன்னா இது ஏன் நடக்குது பாத்தீங்கன்னா, ஏன் இவர் சொல்றாரு? இப்ப பாருங்க, நம்மளுக்குள்ள இந்த இடத்துல ஒரு விசாரம். இப்ப முழுமையான ஆத்ம வித்தானவங்க யாரையும் குழப்ப போக மாட்டாங்க. அது சுபாவமே அவங்களுக்கு அது வராது. அந்த அறிவில் பூர்ணத்தை அடைந்தவர்கள். நாம் அறிவில் 3 குரூப்பா பீப்புள் இருப்பாங்க. அதைத்தான் இவர் மீன் பண்றாரு. அந்த இடத்துல போய் மாட்டிக்காதீங்கிறார். என்னன்னா, இப்ப வேதாந்தம் படிக்கிறேன், தத்துவவித்துன்னு யார் அவன் என்ன கண்டிப்பா என்ன பண்ணிருக்கான், அதுக்கு முன்னால என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. இப்ப வகுப்புகள் அட்டன் பண்ணியிருப்பாரு, வேதாந்தத்துல ஞானத்தை பெறணும்னு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல அவர் ஞானம் பூரணமாயிருச்சு, முழுமைன்னு வச்சுக்கலாமே, கம்ப்ளீட்டட் ஃபுல்னஸ். அது உண்மையாலுமே நடந்திருக்கணும். உண்மையாலுமே அவருக்குள்ள அந்த பூரணத்துவம் வந்துருச்சுன்னா, எனக்கு இது தெரியுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும், இதில் நான் பூரணம் அடைந்துட்டேங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அவரு மற்றவங்களை கைட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஒரு பிட்டு பிரச்சனையோட வராது. ஏன் அவர் என்னவா இருக்காரு? பிரம்மனாக இருந்து அந்த கர்மத்தை செயல்படுத்தும் போது, செயல்விக்கும் போது, தான் செய்யும் போதும் சரி, அல்லது மற்றவங்களை செய்யப்படுத்து ஆக்டிவா பேசிவா எப்படி பண்ணாலும் சரி, அவங்ககிட்ட தப்பே வராது. அப்புறம் பகவான் சொல்றாரு, நீ குழப்பிடாதேன்னு. அவங்க குழப்பறக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்க? தே கம்ப்ளீட். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஐ ஆம் கம்ப்ளீட்னு தெரியும். அப்ப அவங்க சொல்ற போது தப்பு வராது. ஆனா பகவான் சொல்றாரு, அப்ப கம்ப்ளீட் ஆனவர் எதுவுமே செய்ய மாட்டார் போது எதுக்கு பகவான் சொல்றாரு? அப்படி ஒரு கேள்வி வர. அவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க கரெக்டா இருக்க போறாங்க, அப்புறம் இவர் கூப்பிட்டு வச்சு டே தப்பு பண்ணிடாதடா, டே கன்ஃபியூஸ் பண்ணிடாதடான்னு ஏன் சொல்றாரு? வரணுமெல்லாம் கேள்வி மனசுக்குள்ள. என்னன்னா, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, கம்ப்ளீட் ஆகாம கம்ப்ளீட் ஆயிட்டதை நினைச்சுக்கிறது. ஒரு 5% கம்ப்ளீஷன் ஆகலினா கூட பிரச்சனை வெளியில் வந்துடும். எப்படி? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆனவங்க, ஞானத்தில் பூர்ணத்துவத்தை பெற்றவர்கள், நான் எனக்கு அதான் வேர்டு சொல்லுவார், எனக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த குருட்ட எந்த பிரச்சனையும் வராது. அவருக்கு he will be teaching ஆன் பண்ணினாலும் பண்ணினாலும் he will be the 100% ரோல் மாடல் ஃபார் த சொசைட்டி, நோ டவுட் இன் தட். ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. என்ன ஆகுதுன்னா, வளர்ச்சியில வரும்போது நம்ம கம்ப்ளீட் ஆகாமையே என்ன நினைச்சுக்கிறது? நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன்னு என்ன பண்ணிடுறது? ஒரு தவறான கணக்கு போட்டுறது. அப்ப என்ன ஆகுது? அந்த கம்ப்ளீஷன் இல்லாத போது என்ன நடக்கும்? தப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்களத்தான் இப்ப பகவான் பிடிக்கிறார்.
டேய் உஷார் பாட்டி. ஏன்னா ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, தெரியாமையே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க யாருக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்கள குட் பீப்புளுங்க, சாதாரண. ஏன்னா அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த பூரணத்துக்கு முயற்சி வருடக்கணக்காக உழைத்து வகுப்புகளை கேட்டு அதை உள்ள இம்பாய்ப் பண்ணி அதில் டொல் பண்ணி எத்தனை வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல என்ன ஆயிரும், அது கம்ப்ளீஷன் என்னன்னு ஒரு பூர்ணத்துவம். ஏங்க பூர்ணத்துவம்னா அது பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பம் தான் டிசைட்ஸ். அவங்களால சில பேர்த்தினால அந்த கம்ப்ளீஷனுக்கு ஏன் வர முடியலன்னா பூர்வ ஜென்மத்து இந்த ஜென்மத்து பாப்பம் தான் காரணம், வேற எதுவுமே காரணம். ஏதோ ஒரு காரணத்தினால, அது பாப்பம்னு சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால என்ன ஆகிருக்க முடியாது, கம்ப்ளீஷன் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணிக்குவாங்க நினைச்சுக்கோங்க, நம்ம எல்லாமே புரியுது இல்லையா, நம்ம தான் 10 உபநிஷத் முடிச்சிட்டோம், பகவத்கீதை முடிச்சிட்டோம், பகவத்கீதை பாஷ்யம் முடிச்சிட்டோம், எல்லா உபனிஷத்துக்கும் பாஷ்யம் முடிச்சிட்டோம், இப்படி. அதனால எல்லாம் கம்ப்ளீஷன்லாம் வராது. அத்தனை முடிச்சதுனால அவங்களை அறியாம அந்த ஒரு கம்ப்ளீஷன் ஆயிட்டுங்கிற ஒரு நினைப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க தன்னுடைய ஓன் உள்ள வந்துடும். ஏன்னா அகங்காரம் என்ன நல்லா இதாகல இல்லைங்களா. அப்ப அந்த அகங்காரத்துல என்ன பண்ண சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அகங்காரம் உள்ள இருக்க வரைக்கும், ஓ இதுக்கு இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமே, இது இப்படி கொடுத்தா நான் அவங்க என்ன கண்டுபிடிச்ச மாதிரி, அதுக்கு இது பரவாயில்லை அப்படிங்கும்போது என்ன ஆயிரும் அதனாலதான் சொல்றாரு, கம்ப்ளீஷன் ஆறக்கு முன்னால நம்ம கிளாஸுங்கிறது போகக்கூடாது. அது நீ அத்தனையும் 3 முடிச்சுட்ட, பகவத்கீதை பாஷ்யம் பிரக்கரம் தான் எல்லாம் எதை முடிச்சாலும் சரி, முடிச்சாலும் கம்ப்ளீஷன் ஆகலினா யூ ட்ரை ஃபார் கம்ப்ளீஷன், அதுக்கே நீ முயற்சி பண்ணிட்டு போதும். அவ்வளவுதான் அவர் சொல்றாரு, டோன்ட் கன்ஃபியூஸ் த சொசைட்டி. விபாகம் ஆச்சுங்களா. அடுத்தது பாஷ்யம். அவங்கள யாரே அதனால சொன்னேன் மந்த வேர்டு பாருங்க, பிரக்ஞாதான். ஆனா மந்த பிரக்ஞாத்தை இவ்வளவு நேரம் விளக்குனேன். யாரு மந்த பிரக்ஞா அப்படின்னு கேட்டா இவங்க தான் மந்த பிரக்ஞா, புத்தியோடவர்கள். எல்லாவற்றையும் அவங்கள பூரணத்தை ஆத்மவித்து வேதரிக்க கூடாது. அந்த மாதிரி அஜ்ஞானத்தில் இருக்கவங்கள இந்த மக்கள் ஞானத்தை பெற்ற தத்துவவித்து இன்னும் முழுமை பெறாத தத்துவவித்து போய் குழப்பீராக. இதோட இந்த பாஷ்யம் முடியுது. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம்ப்பா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.